செம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில புலி வடிவம் எடுத்து பக்தனை காப்பாற்றிய சிவபெருமான் பற்றியும் சிவராத்திரி சிறப்புடைய தலம் திருவைகாவூர் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். முழுமுதற் கடவுளான சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி வருகின்ற 15ஆம் தேதி கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரியோடு தொடர்புடைய பல சிவாலயங்கள் இருக்கு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் அமைந்திருக்கக்கூடிய திருவைகாவூர் வில்வனேஸ்வரர் கோவில் சிவராத்திரிக்கு சிறப்புடைய ஒரு தலம். இறைவனுடைய பெயர் வில்வனேஸ்வரர், இறைவியோட பெயர் சர்வ ஜனரட்சகி. கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை வழியாக 13 கிலோமீட்டர் தூரத்திலையும் பாபநாசத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருத்தலம் அமைந்திருக்கு. தேவார பாடலாசிரியர் திருஞான சம்பந்தரால பாடப்பெற்ற தலம் இது. ஒரு காலத்துல தவநதி அப்படிங்கிற முனிவர் இந்த கோவில்ல தங்கி வழிபட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு வேடன் ஒரு மானை துரத்திட்டு ஓடி வர மான் ஆலயத்துக்குள்ள புகுந்து முனிவரை தஞ்சம் அடைஞ்சிருச்சு. முனிவர் அபயம் அளிச்சதால வேடன் ரொம்ப கோபத்தோட முனிவரை தாக்க முயன்றான். உடனே சிவபெருமான் புலி வடிவெடுத்து வேடனை துரத்தினார். இதனால அஞ்சு நடுங்கின வேடன் பக்கத்துல இருந்த வில்வ மரத்துல ஏறிக்கொண்டார். புலியும் மரத்தின் அடியில் நின்றது. வேடன் வேறு வழி இல்லாம மரத்திலேயே தங்கி இருந்தான். பசியால் வாடியவன் இரவு நேரத்துல உறங்கிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக மரத்துல இருந்து ஒவ்வொரு இலையா பறிச்சு கீழே போட்டுட்டு இருந்தான். அது புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மேல விழுந்து கொண்டிருந்துச்சு. அன்னைக்கு மகா சிவராத்திரி நாள். அன்ன ஆகாரமின்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு கிடைச்சது. இறைவன் அவனுக்கு காட்சியளித்து மோட்சம் அளித்தார். அன்று அதிகாலையில அந்த வேடன் ஆயுள் முடிவதாய் இருந்துச்சு. அவன் உயிரை கவர ஆலயத்துல நுழைந்தான். நந்தி தேவர் இவனை பொருட்படுத்தல. அப்போ தன்னுடைய பக்தனை காக்க சிவபெருமான் கையில் கோலேந்தி விரட்டினார். யமன் ஓடனா. சிவபெருமான் யமனை கோவில்ல அனுமதித்த நந்தி தேவர் மீது கடுமையா கோபம் கொண்டார். உடனே நந்தி தேவர் பயந்து வாசல் நோக்கி திரும்பி யமனை தன்னுடைய சுவாசத்தால கட்டுப்படுத்தி நிறுத்திட்டார். அதன் பிறகு யமனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கிய சிவபெருமான் அவனை விடுவிச்சார். அதன் பிறகு யமன் ஆலயம் எதிரில தம்முடைய பெயரால குளம் அமைத்து நீராடி இறைவனையும் வழிபட்டு சென்றார். யமன் உருவாக்கிய குளம் யம தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த குளத்துல நீராடனா மரண பயம் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக கோவில் நந்தி தேவர் வாசலை நோக்கி திரும்பி இருக்கிறார். ஆலய மகா மண்டபத்துல கையில கோளுடன் கூடிய தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்துல காட்சி தராரு. இது வேற எந்த கோவிலையுமே காண முடியாதது. மகா சிவராத்திரி 2 நாள் விழாவா கொண்டாடப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு விசேஷ பூஜை நடக்கும். மறுநாள் அமாவாசை அன்னைக்கு கோபுரத்தின் கீழ் வேடனை நிறுத்தி மூலஸ்தானம் சிவனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அதன் பிறகு வேடனுக்கும் தீபாராதனை காட்டப்படும். வேடன் மோட்சம் அடைஞ்சத நினைவுபடுத்தும் வகையில இப்படி செய்யப்படுது. மதியம் யம தீர்த்தத்துல பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடக்கும். இரவு ஓலை சப்பரத்துல சுவாமி அம்பாள் வீதி உலா நடக்கும். நவ கிரகங்கள் இந்த தலத்துல கிடையாது. சிவராத்திரி அன்னைக்கு தூங்கும் ஒரு குழந்தையுடைய நகையை திருட ஒருத்தன் குழந்தையை கொன்றுட்டான். அடியார் பிரார்த்தனைக்கு இறங்கி இறைவன் குழந்தையை உயிர்ப்பித்து கொடுத்தார். இதனால இங்க இறைவனுக்கு மகவருளீசர் அப்படிங்கிற பெயரும் நிலவிட்டு வருது. வில்வனேஸ்வரரை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். கோவில் காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும், மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவைகாவூர் சென்று இறைவனை தரிசித்து நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.